கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 23/3/2026ங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறதுங்க ஒரு குட்டை மாடு, ஒரு பெருவட்டான கிடாரி, மயில கிடாரி, ஒரு சினை மாடுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருங்கோட்டு மாடு, ஒரு தரமான மாடு பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் காராம்பசு மாடு இருக்குது. ஜோடி கிடாரி காலக்கண்ணுகள் இருக்குதுங்க. வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நம்ம இடம் 2 இடத்துல இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்னொரு ஃபார்ம் பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வரும்போது காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்கும். நேரில் பார்க்குறவங்க காலையில் ஒரு 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் பார்த்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 15 மாதங்களான சுத்தமான நல்ல பால் மயில், நல்ல வெண்மையான நேரத்தில் வரக்கூடிய சுத்தமான ஒரு மயில கிடாரிங்க. இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல நந்தி சிலையாட்டு நல்ல தெளிவான மாடை சேரும். பின்மாடு, வால் சொன்னம், கைகால் ஊக்கம், மடிகாம்பு சுத்தம், நல்லா கால் கருப்போட நல்ல நெட்டு நீளத்தில் பயிர் கும்பல் வரக்கூடிய கிடாரிங்க. 15 மாதம் வயதாகுது. சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. எந்த விதமான கலைச்சொலிகள் கிடையாது. அந்த லட்சுமி சுழி, தாமனை சுழியோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சுழிலும் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. அதாவது தாடையில் இருக்கும் நல்ல சுழிகளோட தெளிவாக இருக்குதுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. கைப்பழக்கம் நல்ல கைப்பழக்கமாகவும் இருக்குது. எந்த விதமான தொந்தரவும் இல்லைங்க. நல்ல வாய் கடிச்சு தீன் தண்ணி எடுக்கிறதுல எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நல்ல கிடாரி, மயில கிடாரிங்க. கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. 15 மாதம் ஆகுதுங்க. சுத்தமான கிடாரி, நல்லா வெண்மையான அந்த இடத்துல வரக்கூடிய கிடாரிங்க. எந்த விதமான கலப்பு சுழியும் கிடையாது. லட்சுமி சுழி, தாவண சுழி வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த சுழியும் கூடுதலாக இருக்குதுங்க. அந்த சுழி இருந்தால் விளைப்பதும் அதிகமாக வருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்படி கிடையாதுங்க. அது இருந்தாலும் இல்லாட்டியும் நல்ல சுழி இருந்தாவே மாடு அப்படிங்கிறது தெளிவான மாடு லட்சுமி தான். அதுக்கு மேலே ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்கும். அது இருந்ததுன்னா தெரியப்படுத்துகிறோம், இல்லை ஞாபகம் இருந்ததுன்னா தெரியப்படுத்துகிறோங்க. இல்லை அப்படின்னா நம்ம அதை பெருசாக பொறுப்பிட்டு சொல்கிறதில்ல. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய். வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு குட்டை மாடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி, சுத்தம் தெளிவாக இருக்குது. இது உங்களுக்கு நேரம் ஒரு 3 லிட்டர் கறவை, குறைஞ்சது 2.5க்கு மேலே கறக்கிற மாதிரி ஒரு தெளிவான மாடு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டு 12 நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்த இடத்துல நல்ல முறையாக வச்சுருக்கிறாங்க. நல்ல கலர் பேட்சுங்க. சுத்தம் தெளிவாக இருக்குது. கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க. பல்லு தெளிவாக இருக்குது. போடக்கூடிய ஈத்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க. கறவை காலணைக்க வேண்டியது இல்லைங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். ஒரு 3 முடி வால் சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே அதான் கறந்துட்டு இருந்ததாக தகவல் கொடுத்துருக்குறாங்க. மாட்டுக்காட்டையே நேரடியாக வாங்கின மாடுங்க. தேன் தண்ணிக்கு தவிடு தீவனம் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வாய் கடிச்சு நல்லா இருக்குது. சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. கன்று போடுறதுக்கு 12 நாள் 15 நாளுக்குள்ளே கன்று போட்டுக்கும். நல்ல மடி கன்று போடுங்க. கறக்கிறதுக்கு தொந்தரவு இருக்காதுங்க. மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 31,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க.
அடுத்ததாக பார்க்குறதுங்க, நல்ல கறம்பையில் கொம்புதலையில் சுறுசுறுத்துலைங்க நல்ல கருக்காமையிலே வந்து சேரக்கூடிய மாடு. 9 மாதம் சினைங்க. இன்னொரு 15 நாள் டைம் பிடிக்கும் கன்று போடுறதுக்கு. கறவை காலணிக்க வேண்டியதில்லை. நெட்டு நீளத்தில் கைகள் ஊக்குதலைங்க, பயிர் கொம்பில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க. கறவை காலணிக்க வேண்டியது இல்லைங்க. 1 லிட்டர் பால் கறந்துட்டு கன்று கொடுக்கலாம். மாடு நல்லா பழைய டைப்பில் பழைய வரைக்குமான மாடுங்க. நல்ல திமிழ், கைகள் சுத்தம், அதே மாதிரி கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் முகத்தில் நல்ல கருமையில் வரக்கூடிய நல்ல தெளிவான மாடு. பல் கடைமுறைப்புங்க. போட்டால் 3வது கன்று. சுத்தம் தெளிவாக இருக்குது. பின்மாடு, வால் சன்னம் எல்லா சுத்தமும் இருக்குதுங்க. கன்று போட்ட பிறகு எந்த வித தொந்தரவும் இருக்காதுங்க. கன்று காங்கி கன்று போடும். காம்புனாலும் தெளிவாக பால் வருங்க. பாலுக்கு அணைக்காமல் கறக்கிறதுக்கு உண்டான கேரண்டி தெளிவாக நம்ம கொடுக்குறோமுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் கன்றுகள் பிடிக்குங்க. மயில மாடு பிடிக்கும். மயிலையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்மையான நிறத்தில் பால் உண்மை ஒரு சிலர் கேட்பாங்க. அதுபோக உங்களுக்கு கறம்பையில் இந்த மாதிரி கலரில் ஒரு சிலர் கேட்பாங்க. செவல மாடு ஒரு சிலர் கேட்பாருங்க. காரி மாடு கேட்பாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஆரம்பஸ் கேட்பாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் பிடிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்தில் நல்ல கறம்பை, சுத்தம் தெளிவாக இருக்குது. ரொம்ப சாதுவான குணம். புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற எந்த விதமான படபடப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப அமைதியான குணமுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கன்று கூட்டுக்கலாமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. மாட்டோட விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 10 மாதங்களான சுத்தமான கன்று. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மயில கண்ணாக வந்து சேரக்கூடிய சுத்தமான கன்றுங்க. எந்த விதமான கழிப்புச்சுழி குறைப்பழுது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமொழி, கொம்புதலை எல்லா சுத்தமும் இருக்குது. நல்ல வால் சன்னம், கையால் ஊக்கம், கொம்புனாலும் தெளிவாக ஒரே கொம்பாக வந்து சேரக்கூடிய ஒரு ஜோடி 10-11 மாதங்களான சுத்தமான மயிலக்கன்றுகள், காலக்கன்றுகளுங்க. ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. இந்த 10-11 மாதமான 11 உயரத்தில் கூடிய ஜோடி காலக்கன்றுகளுடைய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 48,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. ஃபோட்டோ, வீடியோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய நம்பருக்கு கூப்பிட்டு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. ஒரு முறைக்கு 2 முறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்க்குறதுங்க நல்ல ஷோ குவாலிட்டி ஜெய்ஜெண்டிக்காக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான பல்லு சேர்மானமான காலக்கண்ணோடு இருக்குதுங்க. நல்ல பெருமாடு சுழி சுத்தமான மாடுங்க, காராம்பசு மாடுங்க. இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது காராம்பஸில் ரொம்ப சிரமமாக தான் இருக்குதுங்க. நல்ல மாடுகள் எங்கேயுமே இல்லை. அப்படி இருந்தாலும் 1, 2 எங்கேயாவது இருக்குது. 3 லட்சம் 4 லட்சம் விலை சொல்கிறாங்க. அதிக விலையில் கொடுத்து வாங்க முடியல. இந்த மாட்டை எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க. மாடு இன்றைக்கி இளம் கறவையோடு இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் விற்குமுங்க. கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் ஆச்சு. கண்ணுக்கு வந்து அம்மா வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கால்லையும் கூட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதையும் வந்து வேறு அளவுக்கு வளர்ப்பு கொடுத்தாச்சுங்க. மாடு வந்து இளங்கறவையில் 3 லிட்டர் கறவை தாராளமாக கறக்குங்க. கறவை காலநஷ்ட தலையத்துலேருந்து பழக்கியிருக்கிறாங்க. இப்போ போட்டிருக்கிற கன்று 3வது கன்றுங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா காலை சேர்த்தி 45 நாள் தெளிவாகுதுங்க. செனை செக் பண்ணோம், கரெக்டாக சொல்ல முடியாது, சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 30 நாள் 40 நாள் போனால் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். மாடு பிடிச்சிருந்து கறவைகளோட குணத்தை பார்த்துக்கிட்டு வளர்த்த விரும்புகிறவங்க சுத்தமான காராம்பஸு ஜெட் பிளாக்காக இருக்குங்க. எந்த விதமான கழிப்புச்சுளிகளும் இல்லை. டயர் வண்டி ஏறுற மாதிரி இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. கறவைக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வீடியோ நினச்சிருக்கிறவங்க. மாடு மற்றும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தெளிவான மாடு வேணும், வாங்கி வளர்த்த விரும்பணும், காராம்பஸு வேணும்னு நினைக்கிறவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.